அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பச்சை மிளகு வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போது சமீபத்தில் ஏற்காட்டுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி மிளகு வந்து கொடி வந்து இந்த மரத்தில் ஏற்றி விட்ருந்தாங்க. அதில் இந்த மாதிரி நிறைய காய்ச்சி கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்துச்சு. இதுதான் மிளகு. இது வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு கருப்பாக கிடைக்கிது. அதில் பாருங்கள் 1-2 கருப்பாக இருக்குது. இந்த மாதிரி இது காய காய இனிமேல் வந்து நல்லா கருப்பாயிரும் போல். இது வந்து அப்படியே காய போட்டு அதுக்கப்புறம் உதுத்து எடுக்கிறாங்க. இது வந்து அந்த கொடியில் காய்ச்சிருந்தது. நாங்கள் வந்து பச்சை மிளகாவே இப்படி பறிச்சுட்டு வந்தோம். இப்போ இதைத்தான் வச்சு நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். நம்ம காஞ்ச மிளகு கூட ரொம்ப உரப்பாக இருக்குது, ஆனால் இந்த மிளகு அவ்வளோக்கா உரைக்கலை. சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது மிளகு தக்காளி காய் மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக. இப்போ நான் அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதைத்தான் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனுக்கு மல்லி, ஒரு 3 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் இதில் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், அதேமாரி பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கசகசா. இதை நம்ம இன்றைக்கி வச்சு அரைக்க போகிறோம். அது கூட இந்த இந்த மிளகு காயும் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி போட்டுக்கலாம். நம்ம இப்போ மிளகு குழம்புக்கு மிளகும் ஜீரகமும் அரைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பச்சை மிளகு காயை வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு அதை கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அப்புறம் தாளிக்கும் போதும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளியை வந்து நம்ம கரைச்சி ஊற்றாமல் நான் வந்து இதிலே அரைச்சே சேர்த்துக்க போகிறேன். இது வந்து இப்போ நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இது காயை கொஞ்சம் முதல்ல வதக்கி அள்ளிக்கிட்டு மிச்சத்தெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சும்மா ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு வாசத்துக்காக. நான் உரித்து குழம்புலாம் போடலை. இதையும் நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஒரு 5 சின்ன வெங்காயம் 2 நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு தேவையான மிளகு வந்து இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சம் அரைச்சிக்கலாம், கொஞ்சம் வந்து இப்படி தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இது வந்து நம்ம உரித்து போட்டோம்னா அப்படி நமக்கு எல்லாமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளைனாக உங்களுக்கு நல்லா நைஸாக சட்னி மாதிரி இருக்கும். கெட்டி குழம்பு மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் கடாயில் 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த புளி இது எல்லாமே நம்ம இதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். புளி ஃபஸ்ட்டு போட்டுட்டு, புளி வந்து நான் கரைச்சி ஊற்றாமல் இதிலே பொரித்து அப்படியே அரைச்சிடலான்னு அப்படி பொரிக்க விட்டுட்டேன். புளி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வரமிளகா, இந்த ஜீரகம், மல்லி எல்லாம் போட்டு சும்மா ஒரு லேசாக ஒரு கிண்டிட்டு நம்ம இறக்கிக்கலாம். சூடு வரவும் இது கூட தேங்காயும் சேர்த்துக்குவோம். சும்மா ஒரு தேங்காய் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் போட்டிருக்கேன். இதை வறுத்து எடுத்துகிட்டு இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட மிளகாய், மல்லி எல்லாமே ஜீரகம் இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் அதே வானலில் வதக்கி அள்ளிக்குவோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகு சும்மா ஒரு 2 ஸ்பூன் காணா அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காஞ்ச மிளகு அரைக்காமல் இந்த பச்சை மிளகையும் நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் போது தாளிக்கும் போதும் சேர்த்து போட்டுக்கலாம். அப்படி நம்ம நல்லா வதக்கிக்குவோம். பார்க்கும்போது உங்களுக்கு மிளகு தக்காளி காய் மாதிரியே இருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப ஒன்றும் காரம் இல்லை. காஞ்ச மிளகுனா உங்களுக்கு நல்ல காரமாக இருக்கும். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்குது, சும்மாவே சாப்பிட நல்லா இருக்குது. இந்த கசகசா வந்து நம்ம வறுக்காமல் நான் அப்படியே மிக்சியிலே சேர்த்துக்கிறேன். அது கடாயெல்லாம் ஒட்டிக்கும். இதை வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்புக்கு தேவையான மஞ்சள்தூள். இதை அரைச்சிட்டு இது கூடவே நம்ம இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட மிளகாய், மல்லி, அந்த பேஸ்ட்டு, சீரகம் எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி, இந்த காய், மிளகு காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகு காய் இதை சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட மிளகு காய், தக்காளி இது எல்லாமே நம்ம அரைச்சாச்சு. மிளகாய், மல்லி எல்லாமே அரைச்சாச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக தூள் சேர்த்துக்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெயிலே தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். செக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த அரைச்ச விழுது வந்து எண்ணெயிலே வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்ச அப்புறம் இப்போ நான் வந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அந்த அளவில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, சும்மா ஒரு 10 வெந்தயம் அது மட்டும் போதும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம்
கருவேப்பிலையும் இந்த மிளகு காயும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எதுவும் சேர்க்கலை. எல்லாமே அரைச்சாச்சு. புளி கிளி எல்லாம் எல்லாமே அரைச்சாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுபோல் ஒரு 2 டீஸ்பூன் மிளகு காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு பேஸ்ட்டு, மிளகாய், மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அந்த வதக்கின மிளகோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான பச்சை மிளகு குழம்பு ரெடி. பாருங்கள், மிளகு தெரியுது. அந்த காஞ்ச மிளகு போல் ரொம்ப காரமாக இல்லை, ஓரளவுக்கு சரியாக இருக்குது. இந்த மிளகு கிடச்சிச்சின்னா எச்சிட்டு பக்கம் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் கொதிச்சோன்னா நம்ம இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு வந்து எண்ணெய் அழகாக சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணால் இன்னும் கூட வற்ற விடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு நல்லெண்ணெய் தான் சரியான ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயிலை விட நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். சாப்பிடும்போது சாதத்தில் நெய் போட்டு சூடான சாதம் போட்டு இப்போ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பச்சை மிளகு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அந்த காரத்தை தாங்கிறதுக்காக தான் ஒரு சில தேங்காய் வச்சேன். தேங்காய் எல்லாமே செய்யலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. நம்ம மிளகு தக்காளி காய் எப்படி போட்டால் எப்படி குழம்பு இருக்குமோ அதே அளவில் தான் இருக்குது. பச்சை மிளகுங்கனால ரொம்ப ஒன்றும் காரம் இல்லை. இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நெய் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.